God ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:5 தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இரட்சண்ய கொம்பு, ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தினார். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அந்த வம்சத்திலே இரட்சகராகிய இயேசு பிறக்கும்படியாக அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். ஏசாயா 40:3 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று ஏசாயா மூலமாக எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே ரட்சிப்பு வர வேண்டும், இரட்சகர் வர வேண்டும், இரட்சண்ய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருந்தது. இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை கிரீக்கில் சோட்டர் என்று சொல்லப்படுகிறது, ஹீப்ரூவில் யாஷுவா என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ரட்சிப்பை கொடுக்கிற இயேசு ரட்சிப்பை பூமிக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு வருகிறார். ஏசாயா மூலமாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை, இயேசுனுடைய மகிமை வெளியரங்கமாகும். இயேசு வெளிப்பட்டார். இயேசு இரட்சகராய் வெளிப்பட்டு இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இரட்சண்ய கொம்பாக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இரட்சண்ய கொம்பு அது பாதுகாப்பின் கொம்பு, அது மனிதனை விடுதலையாக்குகிற ஒரு கொம்பு, நரகத்துக்கு தப்பு வைக்கிற ஒரு கொம்பாக இருந்தது. ஆகவே தான் தேவன் தாவீதை அந்த வம்சத்தில் இயேசு பிறக்கும்படியாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இயேசு இந்த பூமியில் பிறந்து ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக அவர் இரட்சணை கொம்பாக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமியில் வந்து இந்த பூமியில் உள்ள காரியங்களிலே அநேக காரியங்கள் இருந்தாலும் அவருடைய ஒரே நோக்கம் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்தது. மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்தது. ஆகவே தாவீது ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவனாக, ஒரு வாலிபனாக காணப்பட்டார். ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கூட இந்த பூமியில் நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டார். இந்த பூமியில் நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்த்தபடியாக தாவீது கூட ஆடுகளை மேய்த்து கொண்டது பொழுது சிங்கம் வந்தது, கரடி வந்தது. இரண்டையும் தாவீது சமாளித்து அவளை கொன்று போட்டு ஆடுகளை காப்பாற்றினான். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் காணப்படுகிற வியாதிகளும் போராட்டங்களும் மனுஷனுக்கு வருகிற போது மனிதனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நீங்களாக்கி அவனை விட்டு விடுதலையாக்கி மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆகவே தான் அது ரட்சிப்பை குறிக்கிறது. தாவீது அன்றைக்கு தன் ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தது போல் இன்றைக்கு மனிதர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து ரத்தம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு நாட்களில் வாசற்படியில் இரத்தத்தை தெளிப்பார்கள். அது சங்காரத்துடன் உள்ளே வர முடியாததாக இருந்தது. அது ஆடு ரத்தமாக இருந்தது, மாட்டு ரத்தமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருடைய நெற்றியிலே பூசப்பட்டிருக்கிறது. அது ரட்சிப்பின் பாதுகாப்பின் இரத்தமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்தில் வந்தவர் இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார், இரட்சண்ய கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நமக்கு எல்லாம் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு, ரட்சிப்பு என்பது நமக்கெல்லாம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே இயேசுவின் பெட்டகத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம், ரட்சிப்பின் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே ரட்சிப்பை ஏற்படுத்தின இயேசு இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் தான் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் தான் விடுதலையாக்கராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பு மாத்திரமல்ல, இந்த உலகத்து மக்களும் நம்முடைய தேசத்து மக்களும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருப்பதனால நாம் இந்த இரட்சணை கொம்பை தேசம் முழுவதும் ஏற்றுவோம், இரட்சணை கொம்பை பறைசாற்றுவோம், இரட்சகன் இயேசுவின் அன்பை அறிவிப்போம். நம்ம தேசம் இரட்சணை கொம்பினால் நிறைந்திருக்கட்டும். இரட்சகராகிய இயேசு எல்லா வீட்டுக்குள்ளும் செல்லட்டும், ரட்சிப்பை உண்டாகட்டும், பாதுகாக்கட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தாவீதின் வம்சத்தில் இரட்சகரை ஏற்படுத்தினீர், இரட்சணை கொம்பு ஏற்படுத்தப்பட்டது போல எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் இரட்சணை கொம்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு கிராமங்களும், ஒவ்வொரு பட்டணத்திலும், எங்கள் இந்தியாவில் காணப்படுற ஒவ்வொரு இடங்களிலும் இரட்சணை கொம்பு உயர்த்தப்படுவாராக. ரட்சிப்பை மக்கள் அறிந்து கொள்வார்களாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மக்கள்
புரிந்து கொள்வார்களாக. இரட்சகராக இயேசுவை ஜனங்கள் சொந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்து பிரதம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.